மாநிலம் கிருமாம்பாக்கம் அடுத்துள்ள பிள்ளையார் குப்பத்தில் மகாத்மா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையில் 42 வயதான விமல்ராஜ் என்பவர் மருத்துவராக பணிபுரிந்து வருகிறார். அவரது மனைவி மருத்துவமனையில் பேராசிரியராக பணியாற்றி வருகிறார். கடந்த மே மாதம் 20ஆம் தேதி மாலை விமல்ராஜின் வீட்டின் பீரோவில் வைத்திருந்த 21 சவரன் நகைகள் காணாமல் இருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். உடனடியாக இதுகுறித்து திருமாம்பாக்கம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். அதன் அடிப்படையில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர். அதில் மருத்துவ தம்பதிகள் வீட்டில் 4 பேர் வீட்டு வேலை செய்து வந்துள்ளனர். அதில் சார்காசிமேடு மாரியம்மன் கோவில் வீதியை சேர்ந்த 43 வயதான ரமணி என்பவரும் வேலை செய்து வந்துள்ளார். கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் அவர் வேலையை விட்டு நின்றுவிட்டார். பின்னர் மீண்டும் கடந்த மே மாதம் அவர் வேலைக்கு வந்துள்ளார். 1 மாதம் வேலை செய்துவிட்டு பின்னர் அவர் மீண்டும் நின்றுவிட்டதாக தெரிகிறது. இதையடுத்து காவல்துறையினர் ரமணி மீது சந்தேகம் ஏற்பட்டு அவரை அழைத்து வந்து விசாரணையில் ஈடுபட்டனர். அதில் அவர் முன்னுக்கு பின் முரணாக தகவலை தெரிவித்துள்ளார். தொடர்ந்து நடைபெற்ற விசாரணையில் அவர் நகைகளை திருடியதை ஒப்புக்கொண்டார். தொடர்ந்து ஏற்கனவே அவர் வீட்டு வேலை செய்யும் பொழுது சிறிதாக நகைகளை திருடி வந்துள்ளார். பின்னர் மீண்டும் அவர் வேலைக்கு சென்ற பொழுதும் அவர் நகைகளை திருடி உள்ளது தெரிய வந்தது. அந்த நகைகளை வீட்டிலேயே வைத்திருந்ததும் அவர் ஒப்புக்கொண்டுள்ளார். இதையடுத்து அவர் வீட்டில் வைத்திருந்த 25 பவுண்ட் நகைகளை காவல்துறையினர் பறிமுதல் செய்து ரமணியை கைது செய்து சிறையில் அடைத்தனர். மாநிலம் திருபுவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலக திறப்பு விழா மதகடிப்பட்டு மேம்பாலம் 4 முனை சந்திப்பு அருகில் நடைபெற்றது. விழாவிற்கு தமிழக வெற்றிக் கழக திருபுவனை தொகுதி நிர்வாகிகள் முன்னிலை வகித்தனர். விழாவிற்கு திருபுவனை தொகுதி தமிழக வெற்றிக் கழக சட்டமன்ற உறுப்பினர் சாய் ஜே சரவணகுமார் தலைமை தாங்கி சிறப்பு பூஜை செய்து குத்துவிளக்கேற்றி அலுவலகத்தை திறந்து வைத்தார். சட்டமன்ற உறுப்பினரின் துணைவியார் அண்ணா பிரபாவதி மற்றும் சாய் ஜே தியாகராஜன் ஆகியோர் வரவேற்றனர். தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் சாய் ஜே சரவணகுமார் தனது இருக்கையில் அமர்ந்து தொகுதி மக்களிடம் குறைகளை கேட்டறிந்து மக்கள் சேவையை தொடங்கினார். முன்னதாக விழாவிற்கு வந்த சட்டமன்ற உறுப்பினர் சாய் சரவணகுமாரிற்கு திருபுவனை தொகுதியை சேர்ந்த தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள் அதிர்வேட்டுகள், மேலதாளங்கள் முழங்க உற்சாக வரவேற்பு அளித்தனர். மதகடிப்பட்டு ஊரல்குட்டை பகுதியில் வசிக்கும் நரிக்குறவர் சமுதாய மக்கள் 100க்கும் மேற்பட்டோர் தங்கள் சமுதாய தலைவர்கள் தலைமையில் சட்டமன்ற உறுப்பினர் சாய் சரவணகுமாருக்கு பாசி மாலை மற்றும் பொன்னாடை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர். நரிக்குறவர் சமுதாயத்தை சேர்ந்த சிறுவர்கள் நையாண்டி மேளத்திற்கு குத்தாட்டம் போட்டது அனைவரையும் கவர்ந்தது. விழாவில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பெரியசாமி, மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன் மற்றும் தொகுதிக்குட்பட்ட பல்வேறு கிராமங்களை சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள், பல்வேறு கட்சிகளை சேர்ந்த பொறுப்பாளர்கள் சட்டமன்ற உறுப்பினர் சாய் சரவணகுமாருக்கு பொன்னாடை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர். விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் காலை சிற்றுண்டி மற்றும் நினைவு பரிசு வழங்கப்பட்டது. ஒரே நிமிஷம் சரிங்க பாருங்க. ஆனா இங்க பாருங்க. அப்படியே இல்ல அப்படியே இல்ல. பாரதியின் இந்திய பொது சேவை ஒலிபரப்பான ஆகாஷ்வாணி தொடங்கப்பட்டு 90வது ஆண்டு நிறைவு விழா, இளைஞர்களை சந்திப்போம் ஒரு புதிய முன்னெடுப்பு என்ற தலைப்பில் நிறைவு விழா மற்றும் பரிசளிப்பு விழா கதிர்காமம் இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவன அரங்கத்தில் நடைபெற்றது. இதில் ஆகாஷ்வாணி புதுச்சேரி பொறியியல் பிரிவு தலைவர் ரவி மாரியப்பன் வரவேற்புரை நிகழ்த்தினார்.
இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவன இயக்குநர் உதயசங்கர் வாழ்த்துரை வழங்கினார். இதில் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் கலந்து கொண்டு கல்லூரி மாணவர்களிடையே நடைபெற்ற பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினார். நிகழ்ச்சி அமைப்பாளர் எலிசபெத் நோக்க உரையாற்றினார். நிலையத்தின் நிகழ்ச்சி பிரிவு தலைவர் மயிலாடுதுறை செந்தில்குமார் நன்றி உரை வழங்கினார். இவ்விழாவில் உதவி பொறியாளர் ஜெயந்தி, நிகழ்ச்சி அமைப்பாளர் ஸ்ரீனிவாஸ், முருகன் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். கிராண்ட் ஓல்ட் லேடி என்று நான் சொல்லும் பொழுது அந்த சொற்றொடரில் ஒரு பிழை இருப்பது போல் தோன்றும். ஆனால் உண்மையிலேயே எப்பொழுதும் இளைஞர்கள் மத்தியில் சென்றடைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு புதுடெல்லியிலிருந்து எங்களுக்கு வந்த சுற்றறிக்கையின்படி யூத் அவுட்ரீச் எழில்மதி, பேச்சாற்றல் போட்டியில் தங்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் 12 ஆண்டுகால சாதனை மற்றும் உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு மாபெரும் துப்புரவு பணி கடற்கரை சாலை மற்றும் பாரதி பூங்காவில் ராஜ்பவன் தொகுதி பாஜக சார்பில் நடைபெற்றது. பாஜக மாநில தலைவர் வி.பி. ராமலிங்கம் தலைமை தாங்கி துப்புரவு பணியை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சிக்கு பாஜக வல்லுநர் பிரிவின் மாநில அமைப்பாளர் நாகராஜன் முன்னிலை வகித்தார். இந்த நிகழ்ச்சியில் மாநில செயற்குழு உறுப்பினர் ஆனந்த கண்ணன், பாஜக நகர மாவட்ட பொதுச் செயலாளர் ஆனந்த பாஸ்கர், நகர மாவட்ட மகளிரணி தலைவி அனுராதா மற்றும் ராஜ்பவன் தொகுதி பாஜக நிர்வாகிகளான ஆனந்தன், மஞ்சினி, கார்த்தி, உதயா, ஆறுமுகம், பிரகாஷ், செல்வம், முருகன், ஆனந்த், கீதா, நாராயணன், முனுசாமி, சின்னத்தம்பி, வர்ஷலா, சுசிலா உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு பாரதி பூங்காவில் உள்ள குப்பைகளை அகற்றினர். கிட்ட வாங்க. ஓகேவா? ஓகே. புதுச்சேரி அருகே உள்ள பெரிய கோட்டக்குப்பம் பகுதியில் ஆதி திராவிடர் மக்கள் 5000த்திற்கும் மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர். இவர்களுக்கு கடற்கரை ஒட்டிய பகுதியில் இடுகாடு இருந்துள்ளது. கடந்த சில வருடங்களாக அப்பகுதியில் மீனவர்களும் தங்களது படகுகளை நிறுத்தி வருவதால் ஆதி திராவிட மக்களுக்கும் மீனவர்களுக்கும் மோதல் ஏற்பட்டு அங்கே அவர்களுடைய சடலத்தை புதைக்க மீனவர்கள் தடுத்து வருகின்றனர். இந்த நிலையில் பெரிய கோட்டக்குப்பம் பெரிய மாரியம்மன் கோவில் வீதியை சேர்ந்த 70 வயதான பூமிலிங்கம் என்பவர் இறந்த நிலையில் அவரது சடலத்தை கடற்கரையில் உள்ள இடுகாட்டில் புதைக்க சென்ற போது மீனவர்கள் அவர்களை தடுத்து எச்சரித்துள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த ஆதி திராவிட மக்கள் கிழக்கு கடற்கரை சாலை கோட்டக்குப்பம் சதுக்கம் அருகே இறந்தவரின் உடலோடு 1 மணி நேரமாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் துணை காவல் கண்காணிப்பாளர் ரூபன்குமார் தலைமையில் காவல்துறையினர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். சாலை மறியல் காரணமாக சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் நின்றதால் கிழக்கு கடற்கரை சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. வழக்கமாக உணவுப் பொருட்கள் மற்றும் வீட்டு அலங்கார உபயோகப் பொருட்கள் தான் வீட்டிற்கு நேரடியாக சென்று விநியோகம் செய்வதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் புதுச்சேரியில் முதன்முறையாக
வீட்டிற்கு சென்று பெட்ரோல் மற்றும் டீசல் உள்ளிட்ட எரிபொருள் வழங்கும் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. அதாவது பெரிய வணிக நிறுவனங்கள், தொழிற்சாலைகள், மார்க்கெட் பகுதி, பள்ளி, கல்லூரிகள், அரசு அலுவலகங்கள், தனியார் நிறுவனங்கள் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பயன்படுத்தப்படும் ஜெனரேட்டர் உள்ளிட்டவைகள் மற்றும் மீனவர்கள் பயன்படுத்தும் விசை படகுகள், கனரக வாகனங்கள் உள்ளிட்டவைகளுக்கு பெட்ரோல் மற்றும் டீசல் தேவைப்படும் போது அவர்கள் இருசக்கர வாகனத்தில் பெட்ரோல் பங்கிற்கு சென்று பாதுகாப்பு இல்லாமல் வாங்கி செல்கின்றனர். இதுபோன்ற சூழ்நிலையில் பொதுமக்கள் நலன் கருதி இந்தியன் ஆயில் நிறுவனம் சார்பில் மினி டேங்கர் லாரி மூலம் பெட்ரோல், டீசல் நிரப்பப்பட்டு டோர் டெலிவரி செய்யப்படுகிறது. அதாவது அந்த மினி டேங்கர் லாரியில் சிறிய அளவில் பெட்ரோல் பம்ப் பொருத்தப்பட்டு விநியோகம் செய்யப்படுகிறது. இந்தியன் ஆயில் நிறுவனம் கொடுத்துள்ள தொலைபேசி எண்ணிற்கு தொடர்பு கொண்டு அழைத்தால் அடுத்த 10 நிமிடத்திற்குள் பெட்ரோல், டீசல் வீடு தேடி வந்துவிடும். வாடிக்கையாளர்களும் அதனை சுலபமாக பெற்றுக் கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் முதன்முறையாக இந்த திட்டம் தொடங்கப்பட்டுள்ளதால் பொதுமக்கள், வியாபாரிகள் மற்றும் தொழில் நிறுவனங்கள் இடையே பெரும் வரவேற்பு கிடைத்துள்ளது. அரியாங்குப்பம் காவல் நிலையம் அருகே நள்ளிரவில் தெரு விளக்குகள் எரியாததால் அப்பகுதியில் இருள் சூழ்ந்திருந்தது. இந்த நிலையில் புதுச்சேரியை சேர்ந்த சொகுசு கார் ஒன்று கட்டுப்பாட்டை இழந்து சாலையோர மின்கம்பத்தில் மோதியது. மோதிய வேகத்தில் கார் தலைக்குப்பிர கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. இந்த விபத்தில் காரில் பயணம் செய்தவர்களுக்கு பலத்த காயம் ஏற்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. தகவல் அறிந்த காவல்துறையினர் மற்றும் மீட்பு படையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று காயமடைந்தவர்களை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தெரு விளக்குகள் செயல்படாததே விபத்திற்கு காரணமா என்ற கோணத்தில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.